ஹாய் ஹலோ வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி தேர்வர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடைய இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு அக்டோபர் 12ஆம் தேதி வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக வரும்? அனைவருடைய குழப்பத்திற்கும் இந்த வீடியோ உங்களுக்கு சரியான பதில் சொல்லும் அப்படின்றத நான் இப்போ நம்புகிறேன். ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக கட் ஆஃப் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே அனாலிசிஸ் கட் ஆஃப், இதுதான் ப்ரெடிக்ஷன் கட் ஆஃப், இந்த கட் ஆஃப் தான் வரும், வெரி ஈஸி, ரொம்ப ஈஸி, கஷ்டம், இந்த மாதிரி எல்லாமே சொல்லிகிட்டே தான் இருக்காங்க, வெரி டிஃபிகல்ட்டு. ஸோ நம்ம அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷனே பண்ணலாம், அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் இவ்வளவு தான் நமக்கு வரும் அப்படின்றத. ஸோ கண்டிப்பாக அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 7 டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கேன். மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ மீதியும் வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸ் கேட்கப்பட்டிருக்கு. எக்கனாமிக்ஸ் ஈஸி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஈஸின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிலரால் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் ஈஸின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிலருக்கு ஆங்கிலம் கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே ஹிஸ்ட்ரி கஷ்டமாக தான் இருக்குது. ஜுவாலஜி வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம், இங்கிலீஷ் வந்து கஷ்டம் பேசிக்காக. ஸோ இது எல்லாமே நம்ம பெஸ்ட்டாக பண்ணி ஸோ கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே மீதி டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை தான் இப்போ நான் உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை விரைவில் உங்களுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியுங்க. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த முதுகலை பட்டதாரியோடைய அஃபிஷியலான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துடும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஆன்சர் கீஸ் வந்து கொடுக்கல, ரெஸ்பான்ஸ் ஷீட் அதுக்கப்புறம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் உடைய நிலவரத்தை பொறுத்து, ஸோ தேர்வர்களுடைய நிலவரத்தை பொறுத்து இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 12 டிபார்ட்மெண்ட்டில் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன். மீதி இருக்கிறது அடுத்தடுத்த வீடியோக்கள் நாங்களுக்கு கொடுக்க போகிறேங்க. ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு வந்து 105, பிசிக்கு 98, பிசி முஸ்லீம் 85, எம்பிசி மற்றும் டிஎன்சி 90, எஸ்சி 85, எஸ்சிஏ 80, எஸ்டி 78, பிடபிள்யூடி 70ங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சு, கஷ்டமாக இருக்குது, எல்லாருமே ஃபீல் பண்ணதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கட் ஆஃப். ஸோ ஓசி 100, பிசி 94, பிசி முஸ்லீம் 84, எம்பிசி மற்றும் டிஎன்சி 87, எஸ்சி 83, எஸ்சி 78, எஸ்டி 75, பிடபிள்யூ 68ங்க. மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி 107, பிசி 100, பிசி முஸ்லீம் 89, எம்பிசி மற்றும் டிஎன்சி 94, எஸ்சி 88, எஸ்சி 82, எஸ்டி 80, பிடபிள்யூடி 70. ஸோ அடுத்து பிசிக்ஸ் வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஓசி 106, பிசி 100, பிசி முஸ்லீம் 87, எம்பிசி மற்றும் டிஎன்சி 95, எஸ்சி 87, எஸ்சி 82, எஸ்டி 78, பிடபிள்யூடி 69ங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஓசி 105, பிசி 98, எம்பிசி முஸ்லீம் 85, எம்பிசி மற்றும் டிஎன்சி 90, எஸ்சி 85, எஸ்சிஏ 80, எஸ்டி 76, பிடபிள்யூடி 67. ஓகேங்களா. அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஓசி 104, பிசி 96, பிசி முஸ்லீம் 86, எம்பிசி டிஎன்சி 89, எஸ்சி 85, எஸ்சிஏ 81, எஸ்டி 77, பிடபிள்யூடி 66. ஸோ ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஓசி வந்து பார்த்திங்கன்னா 103, பிசி 96, பிசி முஸ்லீம் 84, எம்பிசி டிஎன்சி 89, எஸ்சி 83, எஸ்சி 77, எஸ்டி 75, பிடபிள்யூடி 67ங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக பிடிக் பண்ண கட் ஆஃப் தான். அஃபிஷியலான கட் ஆஃப் வந்து இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்த விட. ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நடந்திருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான நிறைய பேர்கிட்ட இதோடைய சந்தேகங்கள் எல்லாமே கேட்கப்பட்டிருக்கு. பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட் ஆஃபை தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலை நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.